தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி செல்வ பெருந்தகைக்கு சாத்தியமானது எப்படி? கக்கன் இளைய பெருமாளுக்கு அடுத்ததா 45 வருஷங்களுக்கு அப்புறம் பட்டியலினத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? செல்வ பெருந்தகை சாதிக்க போவது என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வல்லவன் உங்களில் ஒருவன். காங்கிரஸ் தலைமை பொறுப்பை 3 வருஷம்தான் நிர்வகிக்க முடியும் ஒருத்தரால. ஆனா கடந்த 5 வருஷத்தை கடந்தும் கூட KS அழகிரி அந்த தலைமை பொறுப்புல நீடிச்சுட்டே இருந்தாரு. இந்நிலையில கடந்த சில மாதங்களாகவே காங்கிரஸ் தலைமை பொறுப்பு மாற்றப்பட போகுது அப்படின்ட்டு பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. குறிப்பா தலைவர் பதவிக்கு இந்த தலைவர் பதவின்ற ரேஸ்ல நம்ம செல்வ பெருந்தகை பேரு அண்ட் கார்த்திக் சிதம்பரம் பேரு, ஜோதிமணி பேர்கள்லாம் அடிபட்டுட்டே வந்துச்சு. இதனால இவங்கெல்லாம் அப்பப்ப டெல்லியில முகாமிட்டுட்டே வந்தாங்க. மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலைமையில தலைமை பொறுப்பை செல்வ பெருந்தகைக்கு வழங்கி இருக்கிறது காங்கிரஸ். கக்கன் இளைய பெருமாளுக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்னா அது நம்ம செல்வ பெருந்தகை தான். தலித் அரசியல் வட்டாரங்களில் அறியப்படும் செல்வம் ரிசர்வ் வங்கி பணியாளரா இருந்திருக்கிறாரு. சுமார் 25 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. 2000 ஆண்டு தொடக்கத்துல புதிய பாரதம் கட்சியில இணைஞ்சு அரசியல் பயணத்தையும் தொடங்கினாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகத்திலையும் இணைஞ்சாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்து 2006 சட்டமன்ற தேர்தல்ல கடலூர் மாவட்டத்தின் மங்களூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் கூட இருந்திருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா விசிகாவுல அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமா சொல்றாங்க, திருமாவளவனுக்கும் இவருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. அதனால இவர் 2008 பகுஜன் சமாஜ் கட்சியில இணைஞ்சாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அக்கட்சியோட மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2010 தான் அவர் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. 2011 2016 தேர்தல்கள்ல இவர் செங்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருக்கிறாரு. 2021 தேர்தல்ல ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாரு செல்வ பெருந்தகை. 2021 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்ற இவர் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராகவும் நியமிக்கப்பட்டாரு. இதனால பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் இவருக்கும் ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காலம் முடிவுக்கு வரும் நிலையில அந்த பொறுப்புக்கு காய்களை நகர்த்த தொடங்கினாங்க. அப்பதான் யாரோட பேரு யார சொல்லலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா சரியான விதத்துல காயை நகர்த்தணும்ல. எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வர நேரத்துல சரியான விதத்துல சரியான பதத்துல காய் நகர்ந்தாதான நமக்கு சாதகமா அமைதான்றது தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தலைவர் பதவின்றத சும்மா ஏனுதானு யாருக்காவது தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன? சமீப காலமா அழகிரிக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் போக்கும் அப்பப்ப கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. இது உச்சத்தை கூட தொட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மோதல் போக்கு நடந்துட்டே வந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஷாவும் அவங்க நிர்வாகிகளுக்கும் KS அழகிரிக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிளாஷ் அப்படி நடந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக தமிழக மேலிட பொறுப்பாளரா அஜய்குமார் மாற்றப்பட்டார். அதுல அழகிரிக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதனால இது சம்பந்தமான ஒரு சில மீட்டிங், ஒரு சில வீடியோ கான்பரன்சிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய வெடியா வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோதிமணிக்கும் அழகிரிக்கும் இடையே காரசாரமான விவாதமும் அப்பப்ப நடந்துட்டே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகளா நடந்துட்டு இருந்துச்சு. இதுல கடுப்பான அஜய்குமார் பாருங்க, காங்கிரஸ் தலைவரா அழகிரி நீடிக்க கூடாது அப்படின்ட்டு தலைமையிடம் சொல்லி வேற இருக்கிறாரு. அவர் வேற ஒரு பக்கம் சொல்லிட்டாரா, ஏற்கனவே இங்க பிரச்சனை நடந்துட்டு அதனால கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் தேர்தல் பொறுப்பாளருக்கு மாநில தலைவருக்கும் இடையே மோதல் போக்கு இருந்ததால இது தேர்தலை பாதிக்கும். மாநில தலைவருக்கும் தேர்தல் பொறுப்பாளருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அது சுமூகமா போகும். ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ உடனே யார் அந்த இடத்துல அமர வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா
நம்ம செல்வ பெருந்தகை தான் அந்த இடத்துல அடுத்தபடியா இருந்திருக்கிறாரு. இவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்ன்றதால இவர் தான் சரியான ஆள் அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், இந்த அஜய்குமாருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற இருக்குது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பிரச்சனை இருந்த இடத்துல ஒரு சுமூகமான ஒரு விஷயம் வருதுன்னும் போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களா நம்ம போஸ்டிங்ல உட்கார வச்சோம்னா நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸோட வியூகமும் இல்லாம ஒண்ணும் இல்லை. அவங்களும் ஒரு சில வியூகத்துல தான் இருந்திருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க, தமிழகத்துல காங்கிரஸ் பட்டியலின தலைவரை நியமித்ததன் வாயிலாக தங்களுக்கு பட்டியலின மக்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செல்வ பெருந்தகைய முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அதுதான் 100% உண்மையான ஒரு விஷயமும் கூட. 2010 தான் செல்வ பெருந்தகை காங்கிரஸ்ல இணைஞ்சாரு. அப்ப பேசிய மூத்த தலைவர் ப சிதம்பரம் என்ன சொல்லியிருக்கிறார்னா, செல்வ பெருந்தகை தலைமையில ஏராளமான தலித் தலைவர்கள் கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. இதனால மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு தலித் தலைமை கிடைக்கும், தலித்துகளோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவரு சொல்லியிருந்தாரு. எப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. 14 வருஷங்கள் கழிச்சு சிதம்பரம் பேசுனது கரெக்டா நடந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா, கட்சியில எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அது கட்சிக்கு சாதகமில்லாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் கண்டிப்பா ஒழிப்பேன். நான் நல்ல முறையில நான் கட்சியை இதை வழி நடத்துவேன். அரசியல் என்பது ஒரு கூட்டு முயற்சி. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கட்சியில இருக்கிறாங்க. அவங்களோட ஆலோசித்து கட்சியை வளர்க்கவும் வலிமைப்படுத்தவும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில தலைவர் மாற்றம் அப்படின்றது தள்ளி போனதுக்கு இதுதான் காரணமா இருந்திருக்குமா? யாரை எந்த நேரத்துல உட்கார வைக்கிறது அப்படின்றதுதான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும் போல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இந்த அணிகளை எல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய, ஒரு சமாளிக்க முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கொண்டு வர்றதுன்றது செல்வ பெருந்தகைக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கிய டாஸ்கா தான் பார்க்கப்படுது. பல கட்சிகள் தாவி விட்டு காங்கிரஸ்ல அடைக்கலம் புகுந்திருக்காரு செல்வ பெருந்தகை. இப்படி மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கு தலைவர் பதவியை உடனே தூக்கி கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேருக்குள்ள ஒரு சில ஒரு மனக்குமுறல் இருக்கதான் செய்யுது. இத்தனை வருஷம் நம்ம பாடுபட்டு உழைச்சிட்டு இருந்தோம், இவர் அங்கங்க கட்சி தாவி வந்திருக்கிறாரு, இவருக்கு உடனே பதவியை தூக்கி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தகுந்த அவரோட செயல்பாடின் மூலமா அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமையிலும் இருக்கிறாரு செல்வ பெருந்தகை. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்லயே மக்களவை தேர்தல் வர்றது இருக்கிறது. தொகுதி பங்கீடு, உரிய இடம் வாங்குறது, எண்ணிக்கை குறைக்காம கைப்பற்றுது, அதுல வேட்பாளரை வெல்ல வைக்கிறது அப்படின்ட்டு தலைமை பண்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையிலும் செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. இதுக்கு மத்தியில அவருக்கு தலைமை ஏற்பு விழாவும் நடந்திருக்கு. காங்கிரஸ் புதிய உத்வேகத்தோட இனிமே தமிழ்நாட்டுல செயல்படும் அப்படின்னும் பாஜகவுக்கு மரண அடி கொடுக்கும் வகையில செல்வ பெருந்தகை செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஆரம்பமே அமக்கலமா மாஸ் காட்டி இருக்கிறாரு அன்னைக்கு அவரோட பதவி ஏற்பு விழாவில். பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற தலைவர்களும் அவங்கெல்லாம் பொறுப்பு எடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க டைம் வரும்போதெல்லாம் கட்சியில் அவங்கவுங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் அடக்க ஒடுக்கமாக அமைதியாக வந்த இடம் தெரியாத மாதிரி அவங்க அவங்களோட பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சத்தியமூர்த்தி பவன்ல சத்தம் இல்லாமல் பொறுப்பேற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக ஆரம்பமே அமக்கலமாக இருக்கும் வகையில் அவர் பதவியேற்பு விழா வைபவத்தை செம்மையா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை மேடையில பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவரோட பதவியேற்பு விழாவில் மேடையில தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரியும் நடுநாயகமாக அமர வைக்கப்பட்டிருந்திருக்கிறாரு. KS அழகிரி நமக்கு செஞ்ச விஷயங்கள், காங்கிரஸுக்கு அவர் செஞ்ச பல நன்மையான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த மேடையிலே வழி அனுப்பியும் வச்சிருக்கிறாங்க. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு, மாஸ் காட்டி இருக்கிறாரு. தலித் அரசியல் வட்டாரங்கள் அறியப்படக்கூடிய செல்வ பெருந்தகை பதவி பிரமாணத்தை வேற இப்படி காட்டியிருக்கிறாரு, சொல்லவே தேவையில்ல. பாஜகவுக்கு தமிழகத்துல பாஜகவுக்கு அண்ணாமலை இப்படியே நமக்கு காங்கிரஸ்ல இப்ப செல்வ பெருந்தகை அப்படிப்பட்ட ஒரு இடத்துலயே இருக்கிறாரு. பாஜகவோட அண்ணாமலை அப்பப்ப எதனா வாயை கொடுத்து ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிறதே அவரோட பெரிய வேலையாவே இருந்துச்சு. என்னமோ அவருக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியும், பின்னாடி வர யாருக்குமே ஒன்றும் தெரியாத
அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்கும் அவர்கிட்ட. டெல்லியே என்னமோ இவரோட பேச்சுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஆஹா ஓஹோன்ட்டு பேசுவார் நம்ம அண்ணாமலை. நம்ம செல்வ பெருந்தகை எப்படி அந்த மாதிரியா, இல்லை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாரா, இல்லை என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாரு, புது புது விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர போறாரா, அவரோட பதவியேற்பே மாஸ்க் காட்டியிருக்கிறாரே, அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும், மாஸ்க் காட்டும்படியா இருக்குமா, இல்லை மாற்றி காட்டும்படியா இருக்குமா, கேலி பண்ணக்கூடியதா இருக்குமா, இல்ல வெற்றியின் வியூகத்தை நோக்கி போறாரா அப்படின்றதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். செல்வ பெருந்தகையோட செயல்பாடுகள் என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்றத. வல்லவன் உங்களில் ஒருவன்.